கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நேரலைகளிலே Facebook, யூடியூப்ல இணைந்திருக்கிற உங்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வீடுகளில் அமர்ந்திருந்து வார்த்தைகளை கேட்பீர்களானால் தேவ பிரசன்னத்திலே செபத்தோடு அமர்ந்து கேளுங்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி உங்களை விடுதலை ஆக்குவார். ஆகையினால இந்த நாளிலே கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நம்மை தமக்கென்று ஏற்படுத்தினாரா? நானும் நீங்களும் அவருடைய காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த எங்களை, அவருடைய பிள்ளை என்று சொல்வதற்கு தகுதியில்லாத இருந்த எங்களை, வேதம் சொல்லுகிறது இருளிலே அந்தகாரத்திலே இருந்த எங்களை தேவன் தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை கொண்டு வந்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக ஒரு தேவனுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாராம். இந்த தேவனாய கர்த்தர் நம்மை எதற்கு ஏற்படுத்தினார்னா, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை துதிக்கிற ஒரு கூட்டமாய் அல்லது ஒரு துதியின் சேனையாய் கர்த்தரை துதிக்கிற ஒரு கூட்டமாய் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே இந்த காலைவெளியில் ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த துதி என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஆயுதம். இந்த துதியின் ஆயுதத்தை நாம எடுத்து கர்த்தருக்குள்ள நாம துதிக்கிற பொழுது அல்லது தேவ சமூகத்துல நாம அவரை உயர்த்த அல்லது அவரை துதிக்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசுடைய கட்டுக்கள், சத்துருடைய கட்டுக்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் மறைந்து கர்த்தர் நம்மை தம்முடைய மகிமையுள்ள பிரசன்னத்துக்குள்ள வைத்து நம்மை நடத்த இந்த துதி நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. அதனாலே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நிற்கிறவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை எவ்வளவு நேரம் துதிக்கிறீங்க? ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் எண்ணி பார்த்து மனதார நன்றி செலுத்தி அவரை துதிக்கிற ஒரு இருதயம் நமக்குள்ள இங்கே காணப்படுகிறதா? அதனாலே இந்த துதி என்பது நம்முடைய வாழ்க்கையில நம்மை விடுவிக்கிற ஒரு ஆயுதம், அல்லது இந்த துதி நமக்கு ஒரு ஜெயம் கொடுக்கிற ஒரு வழியாய் காணப்படுகிறது. வேதத்துல நாங்க பார்க்கலாம், யோசுவா அங்கே தீர்க்கதரிசி புத்தகத்துல 6வது அதிகாரம் 1 தொடக்கம் 15 வசனங்களில வாசிக்கிற பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிகோ என்ற ஒரு பட்டணம் அவர்களுக்கு தடையாய் இருந்தது. ஆண்டவர் அந்த தடையாய் இருந்த அந்த பட்டணத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அல்லது அதிலே அவர்கள் அந்த பட்டணத்தில அவர்கள் அதை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் அங்கே சில காரியங்களை அவர்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். அங்கே நீங்க வாசித்து பார்க்கலாம். 1 தொடக்கம் 15 வசனங்களில வீடுகளில போய் நீங்க வாசித்து பாருங்க. அந்த வார்த்தைகளில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி நீங்கள் துதிக்கும்படியாகவும் எக்கால சத்தத்தோடு அதை சுற்றி வரும்படியாகவும் இப்படி 7 நாள் தொடர்ந்து சுத்தவும் 7வது நாள் 7 தரம் சுத்தம்படியாகவும் தேவனாய கர்த்தர் அவர்கள் கட்டளையிடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தேவனை துதித்து அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்த பொழுது அவர்கள் தடையாயிருந்த அந்த மதில் சுவர் இடிக்கப்பட்டு அந்த தடையாயிருந்த அந்த மதில் சுவரின் கற்களுக்கு மேல அவர்கள் ஏறி கடந்து அந்த தடை சுவர் அவர்களுக்கு படிக்கல்லாய் மாறினது. அவர்கள் அதில ஏறி அங்கே அந்த எரிகோ பட்டணத்தை அவர்கள் சுதந்திரித்தார்களாம். அதனாலே இந்த துதியினால ஜெயம் பெற்றவர்கள் வேதாகமத்திலே பலர் உண்டு. நாம் வாசிக்கிறோம், அங்கே சிங்க குகையில அங்கே இருந்த தன்னுடைய ஊழியக்காரன ஆண்டவர் அங்கே அவர்களை அக்கினி ஜுவாலையில சிங்க கெடியில இருந்தவர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத் என்பவர்கள் அங்கே தானியேல் இவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த இடத்துல தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் வெளிப்பட்டது. அங்கே தொடர்ந்து நாங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்போம்னா, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்த பொழுது அங்கே அவர்கள் தேவனை துதித்தார்கள். சிறைச்சாலை சங்கிலி அறுக்கப்பட்டது. அவர்கள் அங்கே இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். இப்படி இந்த துதி என்பது
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடையை உடைக்கும், நம்முடைய கட்டுக்களை உடைக்கும், நமக்கு விரோதமா எழுப்புகிற சத்துருடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கும். நாம துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை பிரசனம் நமக்கு அங்கே வெளிப்படும். ஆகையினாலே இந்த நாட்களில இந்த சத்தத்தை கேட்கிற மகனே மகளே, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சமாதானம் இல்லாம, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இல்லாத, இத்தனை இந்த வருடம் தொடங்கி 5 மாதங்கள் தொடங்கிருச்ச, ஏதோ ஒரு இனம் தெரியாத ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில, ஏதோ ஒரு பலவீனத்துல, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கேள்வியோட இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கலாம். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த துதி என்பதை நான் துதிக்க, நீங்க தேவனை துதிக்க ஆரம்பிக்கிற பொழுது அங்கே உங்க வாழ்க்கையில அது உங்க அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை திறக்கும். அதனாலே பல தேவைகள், பல குறைவுகள், பலவிதமான எதிர்பார்ப்புகள், பலவிதமான கேள்விகளோடு அமர்ந்திருக்கிற உங்க வாழ்க்கையில எல்லாமே அடைக்கப்பட்ட சூழ்நிலையா, எதை செய்தாலும் என் வாழ்க்கையில தோல்வியா, அல்லது எந்த காரியத்திலும் எனக்கு சமாதானம் இல்லையா, எல்லாவற்றிலும் எனக்கு பலவிதமான நெருக்கமும் நிந்தையும் போராட்டமா இருக்கிறது, என் வாழ்க்கையில இந்த அடைக்கப்பட்ட வாசல்களை எப்பொழுது திறக்கப்படும் என்று சொல்லி ஒரு கேள்வியோட இந்த வசனத்தை கேட்கலாம். மகனே மகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது உன் வாழ்க்கையில மூடப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் வழிகள், வாசல்களை கர்த்தர் திறப்பார். வாசிக்கலாம். சங்கீதம் 3வது அதிகாரம், அதிலே 3 தொடக்கம் 5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 3 தொடக்கம் 5. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். பாருங்க, தாவீது சொன்னா, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் அநேகர், எனக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவருக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல தாவீது சொல்லுகிற இந்த காரியத்தெல்லாம் நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது, தாவீது ஆண்டவருடைய சமூகத்துல என்ன சொல்றாருன்னா, கர்த்தாவே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறதை நாம் கவனித்து பார்க்கலாம். இந்த வார்த்தைகளின்படி இங்கே சங்கீதம் 3வது அதிகாரம் அதனுடைய 3 தொடக்கம் 5 வசனங்களில அங்கே பார்க்கிறோம். நான் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும், சங்கீதம் 3வது அதிகாரம் 3 தொடக்கம் 5 வசனங்கள். சைனிங்க வாசிச்சது கரெக்டா? வாசிங்க திரும்ப. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். தாவீது சொல்றான், நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் நமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் பரிசுத்த பர்வதத்தில இருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். பாருங்க, நான் படுத்து நித்திரை கொண்டேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். பாருங்க, ஆண்டவனுடைய சமூகத்துல நின்றபடியினால, அல்லது தேவனை பார்த்து அவன் சொல்லுகிறான் என்னன்னா, கர்த்தாவே சத்துருக்கள் என்னை சூழ்ந்து இருக்கும்படி அவர்கள் என்னை நிந்திக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்துல அங்கே தாவீது அங்கே ஆண்டவருடைய சமூகத்துல பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார், துதிகளை தேவனை கொண்டு வருகிறார். அந்த துதிகளின் வரிகளிலே நாம் கவனித்து பார்க்கிறோம். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிறவர்கள் 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஏன்னா கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் என் பர்வதத்தில இருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரை பார்த்து சொல்ற, நான் படுத்துக் கொண்டிருக்கிற பொழுது நான் விழித்துக் கொண்டேன், கர்த்தரனை தாங்குகிறார். இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகள்ல, பலவிதமான நெருக்கத்துல, கேள்வியோட கண்ணீரோட இரவு முழுவதும் கண்ணீரினால படுக்கையை நினைக்கிற சகோதரனே சகோதரியே, தாவீதை போல இன்றைக்கு நானும் நீங்களும் சொல்லக்கூடிய மனநிலை நமக்குள்ளே காணப்படுகிறதா? தாவீதை சுற்றிலும் எதிராளிகள், பகையாளிகள், விரோதிகள், அவனுக்கு விரோதமாய் எழுப்பின ஒரு கூட்டம் அவனை சுற்றி இருந்தது. அவனுக்கு நிம்மதியாய் தூங்க நித்திரை கொள்ளப்படி அவனுக்கு முடியாது இருந்தது. ஆனா அவன் அந்த சூழ்நிலையிலும் என்ன சொல்றானா, கர்த்தாவே நீர் எனக்கு கேடகமும்
நீங்க எனக்கு மகாபெரிய பலனுமா இருக்கிறீர். நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு நீர் செவி கொடுத்தீர். பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நானும் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்துல நின்று அவரை துதிக்கிற ஒரு சுபாவமும் அல்லது அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு சுபாவமும், நெருக்கங்கள் பாடுகள் வரும் பொழுது கர்த்தரே என் அடைக்கலம், அவரே என் கேடகம், அவரே எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்குள்ளே காணப்படுகிறதா? இதை நான் தாவீது இதெல்லாம் சொல்லும் பொழுது அவன் இத அனுபவத்துலதான் அதை சொல்லுகிறான். அனுபவித்துத்தான் இந்த காரியங்களை அவன் சொல்லுகிறான். அவனுடைய வாழ்க்கையில துதிதான் அவனுக்கு எல்லாமே காணப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையில துதி என்கிற அந்த விளக்கு அவனை எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருந்தது. அவன் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில அற்புதம் உண்டானது. தேவனாய கர்த்தர் அவனை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார், பாதுகாத்தார். இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில துதித்து துதித்து தேவனை மையப்படுத்தி அவன் எழுதின பாடின சங்கீதங்கள் எத்தனை உண்டு. அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் நெருக்கம் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, சத்துரு அவனுக்கு விரோதமாய் சுற்றிலும் கூட்டம் கூடுகிற பொழுது, விரோதமாய் ஒரு கூட்டம் எழுதும் பொழுது, அவன் அங்கே தேவ சமூகத்தில் போய் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தான். கர்த்தர்ல சார்ந்திருந்தான். கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவன் நின்றபடினாலே அவனுக்கு விரோதமாய் எழுப்பின எல்லா சத்துருக்களும் முறியடிக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அங்கே அவனுக்கு அனுமதித்தார். அதனாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில துதி என்கிற பதில் சுவர் அது இடிக்கப்பட்டிருக்கா அல்லது அது ஸ்ட்ராங்கா இல்லையா? இப்படிப்பட்ட காரியத்துல நாம் தேவனை துதிக்கிற அந்த காரியத்துல நாம் சரியா இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில பாதுகாப்பு சுவர் உடைக்கப்பட்டு அல்லது நாம ஏதோ ஒரு காரியத்துல நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்து இலகுவாக சத்துரு நம்மை மேற்கொள்ளக்கூடிய வாசல்கள் திறந்திருக்கிறது தான் அதனுடைய அடையாளமாய் காணப்படுகிறது. ஆகையினாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பொழுதுமே துதி என்கிற ஆயுதம் ஆண்டவருடைய சமூகத்துல நடக்கும் பொழுதும், படுத்திருக்கும் பொழுதும், நாம் வேலை செய்யும் பொழுதும் கர்த்தரை ருசித்து பார்த்து துதித்து துதித்து அவருடைய பிரசன்னத்தில் நாம் நிற்கிற பொழுது நம்முடைய பாதுகாப்பு நம்ம காணப்படும். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 31வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எரேமியா 31:19. நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருந்தேன். நான் என்னை அறிந்து கொண்ட பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்டி கொண்டு வைக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாக கேட்டேன். பாருங்க, இன்றைக்கு எப்ராயிம் தன்னுடைய விழாவில அடித்து, மார்பில் அடித்து, தன்னுடைய போராட்டங்கள், நம்முடைய நெருக்கங்கள், தன்னுடைய பாடுகள், தனக்கு விரோதமாய் வந்த எல்லா சோதனைகளையும் அவன் அறிந்து தேவ சமூகத்துல அவன் அங்கே அடித்து புலம்பிக் கொண்டிருக்கிறத கர்த்தர் கண்டார் என்று சொல்லி அந்த வேத வார்த்தைகள் சொல்லுகிறது. ஆனா இப்ராஹிமுடைய வாழ்க்கையில இருந்த அந்த சிறையிருப்பு மாறினது எப்படின்னா, கர்த்தர் அவனை கண்டாராம். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை, வேதனையை, கவலையை, கண்ணீரை கர்த்தர் காண்கிற அளவுக்கு தேவ சமூகத்துல வந்து நிற்கிறவர்கள் நம்மில் இன்றைக்கு எத்தனை பேர்? அதனால நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த சிறையிருப்பு துதிக்க முடியலையா? அது ஒரு பெரிய சிறையிருப்பு கட்டாய் இருக்கிறது. ஜெபிக்க முடியலையா? அந்த சிறையிருப்புல இருந்து நீ விடுதலை பெற வேண்டும். வேதத்தை வாசிக்க முடியலையா? இது ஒரு சிறையிருப்பு. இப்படிப்பட்ட காரியத்துல நீ கட்டப்பட்டு தேவனை தேட, தேவனை சேமிக்க, தேவனை தொழுது கொள்ள, கர்த்தருடைய சமூகத்துல வந்து அமர, தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு சத்துருடைய பலவிதமான கட்டுகளில கட்டப்பட்டு ஒரு சிறையிருப்புல இருப்பியானால் உன் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு அல்லது அந்த கட்டு உடைந்து போவதற்கு நீ தேவ சமூகத்துல வாயை திறந்து கர்த்தரை நீ துதிக்க ஆரம்பிக்கிற பொழுது கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். ஆகையினாலே எதையுமே தேவனுக்கு செய்ய முடியல. ஏன்னா நம்ம ஒரு சிறையிருப்புக்குள்ள, ஏதோ ஒரு கட்டுக்குள்ள, ஏதோ ஒரு காரியத்தை நாம் இருக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவன் துதித்த பொழுது, அங்கே தேவனை உயர்த்தி அவன் ஆராதித்த பொழுது அவன் அங்க நிம்மதியா நித்திரை கொண்டான். அவன் வாழ்க்கையில அவனுக்கு விரோதமா வந்த எதிராளிகள், சத்துருக்கள், ஒரு வழியா வந்தவன் 7 வழியாய் ஓடி போனார்கள். தேவனாய கர்த்தர் அவனோடு கூட இருந்து செய்த காரியங்கள் பயங்கரமா இருந்தது. ஆகையினாலே தேவன் நம்ம ஏற்படுத்தினது அவரை துதிக்கத்தான்.
நமக்கு தேவன் ஒரு துதி என்கிற ஆயுதம் கையில கொடுத்திருக்கிறார். போராட்டங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, நிந்தைகள் வரும் பொழுது, எதிரிகள் நமக்கு விரோதமாய் சூழ்ச்சிகளை செய்யும் பொழுது நானும் நீங்களும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். வாசிக்கலாம் சங்கீதம் 118 அதிகாரத்துடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அங்கே அந்த வார்த்தைகள் சொல்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்க, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீ கர்த்தரை துதிச்சீனா அவர் உனக்கு நல்லவரா இருப்பார், அவர் கிருபை உனக்கு எப்போதுமே இருக்கும். நீ வாயை திறந்து கர்த்தரை துதிக்க மாட்ட, ஜெபிக்க மாட்ட, தேவ சமூகத்துல நேரம் செலவழிக்க மாட்ட. ஆமா, தேவனுக்கு உனக்கு இருக்கிற உறவு சரியா இருக்காது. நீ தேவனை விட்டு விலகி போய் மாமிசத்துல உலக பிரகாரமான காரியங்களை செய்து கொண்டு தேவனை ஏதோ கடமைக்கு தேடுகிற ஒரு மனுஷியாய் இருப்பாயானால் நீ கர்த்தரை நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்க்க முடியாது. வாசிக்கலாம் சங்கீதம் 113 அதிகாரம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? பாருங்க, உன்னதத்துல வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவரை போல நம்மை விசாரிப்பதற்கு, நேசிப்பதற்கு, அவரை போல நம்மை விசாரித்து நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து நடத்துவதற்கு இந்த பூமியில யார் உண்டு? அவரை போல ஒருவருமே இல்லையே என்று சொல்லி அந்த வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. சங்கீதம் 107 அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை நாம் வாசித்து கேட்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவை வைத்து மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லப்படவர்கள். பாருங்க, கர்த்தரால மீட்கப்பட்டு, பாருங்க வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. கர்த்தரால சத்துரு கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்வார்கள். இன்னைக்கு நானும் நீங்களும் கர்த்தரால மீட்கப்பட்டிருப்போமானா அவரை நாம துதிப்போம். நம்ம வாழ்க்கையில கர்த்தரால மீட்கப்படாததுனால நாம ஏதோ ஒரு சிறையிருப்புல ஏதோ ஒரு கட்டுல இருக்கிறதுனால நம்ம வாயை திறக்க மாட்டோம். சபையில வந்தாலும் அப்படியே பேய் குடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருப்போம். ஆண்டவரை துதிக்கிறதுக்கு வாய் அப்படியே கட்டப்பட்டிருக்கும். வீட்டுல பார்த்தா பயங்கரமா நம்ம பேசுவோம். எல்லா வார்த்தைகள் நம்ம வாயில வரும். எல்லா விதமான வம்பு வார்த்தைகள், தூசணங்கள், பல விதமான காரியங்கள் நம்ம வாயில புறப்படும். எல்லாமே அந்த நேரத்துல நல்லா பேசுவோம். தேவனை ஆராதிக்கிற நேரத்துல, தேவனை துதிக்கிற நேரத்துல நாம வாய் அப்படியே கட்டப்பட்டு ஏதோ ஒரு விதமான சோர்வுல நாங்க அப்படி அமர்ந்து இருப்போம். கர்த்தரை நாம துதிப்பதற்கு நம்முடைய வாய் கட்டப்பட்டிருந்தா நம்மளால அவரை துதிக்க முடியாது. வாசிக்கலாம். அவர்கள் அங்கே 1-3 வரை அங்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் எல்லா பகுதிகளில் இருந்து கர்த்தர் அவர்களை சேர்த்துக் கொண்டு வருவார். கர்த்தரால மீட்கப்பட்டவர்கள் தான் அப்படி சொல்ல முடியும். மீட்பு இல்லாதவர்கள், விடுதலை இல்லாதவர்கள், அல்லது தேவனை ருசிக்காதவர்கள், தேவன் மேல நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவன் மேல அங்கே வைராக்கியம் இல்லாதவர்கள் இப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு பேர் கிறிஸ்தவனா சும்மா ஏதோ வந்தோம், சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், இல்லாட்டிதான் இந்த மனுஷன் கத்துவாரு, பாஸ்டர் போன் பண்ணி திட்டுவாரு, சும்மா அதுல உட்கார்ந்து இருந்துட்டு போறதுதான் இன்னைக்கு சபையில விசுவாச அநேகருடைய காரியமா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு உங்கள எத்தனை பேர் வாயை திறந்து கர்த்தரை துதிக்கிறீங்க? வாயை திறந்து கர்த்தரை நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் உங்க வாயில ஆண்டவருடைய பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில உங்களை காண முடியும். அதனால ரட்சிக்கப்பட்டவர் என்று சொல்லுவாங்க, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவாங்க, ஆனா ஆண்டவரை துதிக்க மாட்டாங்க. வாசிக்கலாம். சங்கீதம் 40 அதிகாரம் 1-3 வசனங்களை நாம் வாசிக்க. சங்கீதம் 40, 1-3. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பாருங்க, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்து அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார். இன்னைக்கு பாருங்க, கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்க யாரு? அவருடைய சமூகத்துல நேரம் செலவழிச்சு அதிகாலையில அவரை நோக்கி கூப்பிட்டு அவருடைய சமூகத்துல காத்திருந்து எல்லா விண்ணப்பத்தோட, வேண்டுதலோட, ஸ்தோத்திரத்தோட, துதியோட எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்தி அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்கள கூப்பிடுதலை தான் கர்த்தர் கேட்பாராம். இங்கே தாவீது சொல்றான், கர்த்தர் பொறுமையுடனே காத்திருந்தேன், பொறுமையுடனே காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியில உளையான சேற்றுல இருந்து என் கால்கள் கண்மலையின் மேல நிறுத்தி
என் அடிகளை உறுதிப்படுத்தினார். பாரு, நீ கர்த்தருக்காக காத்திருக்காவிட்டால் கர்த்தர் உன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்க மாட்டாரு. ஏன்னா கர்த்தருக்கு உனக்கு சம்மதம் இல்லையே, தொடர்பு இல்லையே, அவரோட கூட நீ நேரம் செலவழிக்கிறது இல்ல, உனக்கு அவரை தெரியாது. நீ அவரை தேடுகிற தேவையை வரும்பொழுதுதான் தேடுற, அப்ப நீ மறந்துடுற மற்ற நேரங்கள்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பயங்கரமான குழியில உளையான சேற்றுல இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையில் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தமது தேவனை துதித்து புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். உன் வாழ்க்கையில நீ கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நீ பொறுமையாய் தேடி அப்படி நீ அவர் சமூகத்துல நேரம் செலவழிச்சு நீ காத்திருந்தா ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்தத்துக்கு உன் கூப்பிடுதலுக்கு அவர் செவி சாய்ப்பாராம். அப்படி செவி சாய்க்கிற பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்கரங்கள், எல்லா விதமான குறைவுகள், மரண பள்ளத்தாக்கின் வழியில நீ நிக்கிற பொழுது, தனிமையில, வேதனையில, பலவிதமான நெருக்கத்துல, நிந்தையில நீ கடந்து போகிற பொழுது, அங்கே பயங்கரமான குழியில உன்னை உளையான சேற்றுல இருந்து அங்கே என்னை தூக்கி எடுத்து தாவீது சொல்றான், நான் கர்த்தரை பொறுமையாய் அவர் சமூகத்துல காத்திருந்தேன். அவர் என் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியில உளையான சேற்றுல இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். தாவீது எவ்வளவு அழகா சொல்றான்னு பாருங்க. நான் கர்த்தரை தேடினேன், கூப்பிட்டேன், அவர் சமூகத்துல காத்திருந்தேன், அவரை நான் துதிச்சேன். ஆண்டவர் என்ன அந்த உளையான சேற்றுல, பாவ சேற்றுல, அங்கே எல்லாவற்றையும் இழந்து நெருக்கத்துல, நிந்தையில, போராட்டத்துல, கைவிடப்பட்ட சூழ்நிலையில, குறைவுள்ள வியாதி படுக்கையில இருந்த என்னை கர்த்தர் கண்டு என்னை அவர் தூக்கி எடுத்து என்ன செய்தார்னா என் கால்களை உறுதிப்படுத்தினார். அப்பொழுது நமக்கு தேவனை துதித்து புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவாங்க. உன் வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய பாடல், ஆண்டவருடைய துதி, ஆண்டவரை நீ மேன்மைப்படுத்துற உன்னுடைய அந்த நேரங்கள், தேவ சமூகத்துல காத்திருக்கிற காலங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்மிடத்துல உண்டா? அநேகர் அதை கண்டு அப்பதான் பயப்படுவாங்களாம். இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, நான் துதித்து அது நடக்கும் இது நடக்கும் என்பதற்காக துதிக்க கூடாது. நாம தேவனை எதுக்கு தேடுறோம்னா, நமக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை தான் நம்ம தேடுறோம். ஆனா பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்க்கலும் பெரியவர் ஒரு தேவன் நமக்கு உண்டு. அவர்தான் கண்மலையானவர், உயர்ந்த அடைக்கலம், அவராலே செய்யப்பட்ட காரியம் ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட மனநிலையில இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் நம்ம தேவனை தேடுகிறோம், அவரை துதிக்கிறோம். அதனாலே நான் துதித்தால் அது நடக்கும் இது நடக்கும் என்பதற்காக கர்த்தரை நம்ம துதிக்க கூடாது. நீ அவரை துதிக்குவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிற, நீ எதற்காக ஏற்படுத்தப்பட்டாய்னா ஆண்டவரை துதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற. இது உண்மை உனக்கு கொடுத்த டியூட்டி. நீ ஆண்டவரை எப்பொழுதும் இரவும் பகலும் அவரை துதிக்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவருடைய இரவும் பகலும் வார்த்தையை தியானிக்க வேண்டும், அவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும், அவர்களையே சார்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசன்னத்தையோ மகிமையோ ஒரு விடுதலையோ நாளை பார்க்க முடியும். இன்றைக்கு நாம எத்தனை பேர் கர்த்தரை துதிக்கிறோம்? குடும்பத்துல தனிப்பட்ட ஜெபம் இருக்கா? குடும்ப ஜெபம் இருக்கா? அதிகாலையில ஜெபம் இருக்கா? எத்தனை மணிக்கு நம்ம காலையில எழும்புறோம்? எத்தனை மணிக்கு எழுப்பி நாம எழுப்பும் பொழுதே என்ன செய்யறோம்னா ஆண்டவரை தேடுறது இல்ல, ஆண்டவரை சமூகத்துல நிற்கிறது இல்ல, நேரம் செலவழிக்கிறது இல்ல, வேதம் வாசிக்கிறது இல்ல, பிள்ளைகளுக்கு உட்கார வச்சு வசனத்தை சொல்லி கொடுக்கறது இல்ல. ஏதோ மனம் போன போக்குல எழுந்து நம்முடைய காரியங்களை அப்படி மாமிசத்தை நம்ம செய்து கொண்டே போறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையில பிசாசு அவனை சொலகளை போட்டு குழப்பான். ஒவ்வொரு நாளும் குடும்பத்துல சாபம், ஒவ்வொரு நாளும் குடும்பத்துல வேதனை, கண்ணீர், சண்டை, வாக்குவாதங்கள், பிரிவினைகள், குடும்பத்துல நிம்மதி இல்லாத காரியங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை உன் குடும்பத்துல எப்படி வருதுன்னா, துதி என்கிற வாசல்கள் உடைக்கப்பட்டிருக்கு, துதியின் மதில் சுவர் உடைக்கப்பட்டிருக்கு. குடும்பத்துல ஜெபம் இல்ல, நன்றி இல்ல, தேவனை தேடுகிற இருதயம் இல்ல. நெருக்கம் வரும்பொழுது மாட்டு ஆண்டவரை தேடுறது, ஏதோ ஒரு கடமைக்கு வந்து சேவ சமத்தில் அமர்ந்திருக்கிறது. உண்மையா கர்த்தரை தேடாததுனால ஆண்டவரும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைப்பார். தாவீது சொல்றான், நான் அவரை தேடினேன். எப்படி தேடினா? பொறுமையாய் அவரிடத்திலே காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இன்னைக்கு எத்தனை நாள் பொறுமையா தேவ சமூகத்திலே காத்திருந்தேன்? ஆண்டவர் சமூகத்துல பொறுமையாய் காத்திருந்த நாள், நேரம், மணித்தியாலம், எப்ப எந்த கடைசியா எப்ப தேவ சமூகத்துல நீ அமர்ந்திருந்த?
நீ தேவ சமூகத்துல அமர்ந்திருப்பாயானால் ஆண்டவர் சத்தத்தை கேட்பார். அவர் தன்னுடைய கூக்குரலுக்கு பதில் கொடுப்பார். அவர் உன்னை தம்முடைய கரத்தினால உன்னை தாங்கி நடத்துவார். அதனால இந்த மாதம் ஒரு முடிவு எடுத்து பாரு. இந்த மாதம் ஆண்டவர் நான் துதிக்க போறேன், துதிச்சுக்கிட்டே இருப்பேன். இன்பமோ துன்பமோ பசியோ பட்டினியோ எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் கர்த்தருடைய அன்பு எனக்கு போதுமானது, அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் நான் துதிப்பேன்ற அந்த உணர்வோட கர்த்தரை நீ தேடிப்பார், கர்த்தரை உயர்த்துவார். சங்கீதம் 27வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 27:5-6. தீங்கு நாளில் நான் என்னை நம்முடைய கூடாரத்தின் மறைத்து என்னை நமது கூடார மலையிலே ஒளித்து வைத்து. பாருங்க, தாவீது சொல்றார் தீங்கு நாடுல, சங்கீதம் 27:5-6, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல உயர்த்துவாராம். உன் வாழ்க்கையில தீங்கு நாள் வருதா, சத்துருவுக்கு விரோதமா எழுப்புகிறானா, நீ தேவனோடு இருந்தானா, ஆண்டவர் சொல்றாரு அவர் தம்முடைய கூடார மறைவில உன்னை மறைச்சி வச்சு உன்னை அவர் நடத்துவாராம். இந்த காலையில ஆண்டவருடைய சமூகத்துல பார்த்து நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் நீங்க யாரிடத்துல போய் அடைக்கலமா போறீங்க, யாரிடத்துல போய் சார்ந்து இருக்கிறீங்க, உங்க பிரச்சனை யாரிடத்துல நீங்க போய் சொல்றீங்க, யார நீங்க நம்புறீங்க, உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய உங்களை விசாரிக்கக்கூடிய உங்க மேல கரிசனை அக்கறை உள்ள ஒரு தேவன் உண்டு என்பதை அறிந்திருந்தால் எல்லாவற்றையும் அவர் சமூகத்துல இன்னைக்கு வைக்கிற சுபாவம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? பாருங்க, தீங்கு நாட்களில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையிலே நிறுத்துவார். இப்பொழுது என் தலையை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். உன் வாழ்க்கையில சத்துரு உன்னை சுத்தி நிற்கும் பொழுது, தீங்கு உனக்கு விரோதமாய் வரும் பொழுது, நீ ஆண்டவரோடு இருந்து அவருக்கு நீ உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்தா அவர் சொல்றாரு, நான் உன்னை மறைச்சு பாதுகாப்பேன், உனக்கு விரோதமா எழுப்புகிற சத்துருக்கு உன்னை தொடக்கூடாதபடிக்கு கர்த்தர் உன்னை தம்முடைய கூடாரத்தின் மறைவில வைத்திருப்பாரா. அப்படி வைத்திருந்து அவர் உன்னை பாதுகாக்கும் பொழுது நீ என்ன செய்யணும்னா, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். உன்னை சுற்றி இருக்கிற சத்துருக்கு மேலாக உன் தலையில உயர்த்தப்பட்டிருக்கா, அல்ல சத்துரு தான் உன்னை போட்டு மேற்கொள்றானா? இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, கிறிஸ்தவர்கள் தான் பிசாசுக்கு பயப்படுறாங்க. குடும்பத்துல பிசாசு சத்துரு அங்க போட்டு புடைக்கிறான், அவங்க போட்டு அவனுடைய நெருக்கங்கள் பலவிதமான சோதனைகள்ல இருந்து போய் தலை தூக்கக்கூடாதபடிக்கு, தலை நிமிரக்கூடாதபடிக்கு பல விதத்தில் அவர்கள் பிசாசினாலே அந்த சிறையிருப்புல கட்டப்பட்டிருக்கிறதை நான் கவனித்து பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆகையினாலே 7வது வசனம், கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீ கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிற்று. என் முகத்தை எனக்கு மறையாதேயும். இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைச்சாருன்னா நாங்க அவரை பார்க்க முடியாது, அவரை ருசிக்க முடியாது, அவரிடத்துல நாம் எந்த விதமான ஆசீர்வாதத்தையோ சமாதானத்தையோ சுகத்தையோ விடுதலையோ பாதுகாப்பையோ நம்மால பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருக்கு கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைச்சிருக்கிறார். அவங்க சும்மா பேர் கிறிஸ்தவரா இருக்கிறாங்க, சும்மா சபையில வந்து உட்கார்ந்து எழுப்பிட்டு போவாங்க. அவங்க வாழ்க்கையில தேவனோடு எந்த உறவு இருக்காது, ஜெபம் இல்ல, வேத தியானம் இல்ல, தேவ சமூகத்துல காத்திருப்பதில்லை, கர்த்தரை தேடுகிற இருதயம் இல்ல, ஏதோ ஒரு காரியத்துக்காக தங்களுடைய தேவைக்காக வந்து அமர்ந்து இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் சோதிச்சு பார்த்தா நிம்மதியே இருக்காது, பலவிதமான போராட்டமா இருக்கும், குடும்பத்துல எந்த சமாதானம் இருக்காது, எந்த விதமான ஐஸ்வர்யமோ ஆசீர்வாதங்களால் அனுமதிக்க முடியாது. என்ன காரணம்னா, கர்த்தர் அவங்களுக்கு தம்முடைய முகத்தை மறைச்சிருக்காரு. ஏன் மறைச்சாருன்னா, நீ அவரை மறந்த, நீ அவரை உண்மையா தேடல, நீ அவருடைய சமூகத்துல காத்திருக்கல,
தேவனை துதிப்படியாய் தேவனை அழைச்சிருக்காரு, ஏற்படுத்தியிருக்காரு. உன் வாழ்க்கையில தேவனை துதிக்கிற துதி இல்ல, தேவனுக்கு நன்றி செலுத்துகிற இருதயம் இல்ல, அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கிற இருதயம் இல்ல. ஆகையினால கர்த்தர் உனக்கு தம்முடைய முகத்தை மறைத்தார். கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைச்சாருன்னா நீ கூப்பிட்டு பாப்ப, ஆண்டவர் உன் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டார். உன்னை பிசாசு சத்துரு மேற்கொள்ளுவான். உன் வாழ்க்கையில பலவிதமான தீங்கும் போராட்டமும் உன்னை சூழ்ந்திருக்கும். சமாதானத்தை தேடி ஓடுவ, உன்னால பார்க்க முடியாது. குடும்பத்துல நிம்மதியை தேடி ஓடுவ, உன்னால அது சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஏதோ ஒரு காரியம் இடம் தெரியாத ஒரு பயம் உன்னை வாட்டி வதைக்கும். ஒவ்வொரு ராத்திரியிலும் உன் வாழ்க்கை படுக்க கண்ணீர்னாலே தலகனை நீ நினைப்ப. வேதனையும் சஞ்சலமும் தவிப்பும் உன்னை சூழ்ந்திருக்கும். சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் காணப்படும். காரணம் என்னன்னா, கர்த்தர் உனக்கு தம்முடைய முகத்தை மறைச்சார். தாவீது சொல்றான், நான் ஆண்டவரை அங்கே உண்மையா தேடின. அவர் சத்துருக்கு விரோதமாக அவர் தன் கையை ஓங்கின புயமாக உயர்த்தினார். சத்துருக்களுக்கு மத்தியில என் தடைய அவர் உயர்த்த பண்ணினார். ஆகையினால் இந்த காலையில உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஆண்டவர் உங்க பக்கமாய் உங்க சார்பாய் இருந்து உங்க தலையை உயர்த்தி சத்துருக்கு விரோதமாய் அவர் யுத்தம் பண்ணி ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை தேவர் உயர்த்துவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. நீ தேவனை தேட ஆயத்தமா? நீ தேவ சமூகத்துல காத்திருக்க ஆயத்தமா? தேவ சமூகத்துல அமர்ந்திருக்க ஆயத்தமா? அவரை ருசிச்சு பார்க்க ஆயத்தமா? அவரை போல வேறு தேவன் இல்ல. நம்மை விசாரிப்பதற்கு, நேசிப்பதற்கு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். இன்னைக்கு நீ கர்த்தரால மீட்கப்படாததுனால இன்னைக்கும் அந்த கட்டு, இன்னைக்கும் அந்த வேதனை, இன்னைக்கும் அந்த சோதனை, இன்னைக்கும் அந்த தீராத கடன், தீராத பிரச்சனை, சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் கிடையாது, கீழ்ப்படுதல் கிடையாது, குடும்பத்துல கணவன் மனைவி கிடையில சமாதானம் இல்ல, ஒரே சண்டை வாக்குவாதம் பிரிவினையுமா காணப்படும். காரணம் என்ன? கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைத்தார். அவர் மேல அக்கறையாய் கரிசனையாய் உன்னை நோக்கி பார்ப்பார்னா உன் தலை உயர்ந்திருக்கும். நீ உயர்ந்த ஸ்தானத்துல இருக்க. அண்ண சொன்னாரு, சேற்றில இருந்து நான் உன்னை தூக்கி எடுத்து நான் உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி நான் உன் தலையை உயர்த்துவேன். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் சேத்துல இருந்து நம்ம தூக்குவதற்கு அவர் ஆயத்தமா இருக்காரு. நாங்க ஆயத்தமா ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அமரு. அதனால இந்த காலையில நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவர் நம்மை அழைத்ததே, நான் உங்களை தெரிந்து கொண்டதே, நான் உங்களை எனக்கென்று ஏற்படுத்தினதே என் துதியை சொல்லிவர். கர்த்தரை துதிக்கிற குடும்பமா இருந்து அமர்ந்து தேவனை துதிக்கிறியா? தேவ சமூகத்துக்கு நேரம் செலவழிக்கிறியா? பிள்ளைகளோடு அமர்ந்து இருந்து கர்த்தரை பாடி ஆராதிக்கிறியா? உன் குடும்பத்துக்குள்ள தேவனுடைய துதி, தேவ பிரசன்னம் இருக்குதா? தேவனை ஆராதிக்கிற அந்த காரியங்கள் அங்கு காணப்படுகிறதா? வார்த்தையை வாசித்து, வார்த்தையை தியானித்து, வார்த்தைக்குள்ள உன் குடும்பம் கட்டப்பட்டிருக்கா? இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாத ஒரு குடும்பம், அங்கே கூரை இல்லாத குடும்பமும், அங்கே வாசல்கள் இடிக்கப்பட்ட குடும்பமாய் காணப்படும். சத்துரு இலகுவாக உள்ளே பிரவேசிப்பான். குடும்பத்துல எல்லாவற்றையும் சின்னாபின்னமாக்கப்படும். பிசாசு உள்ள வாழ்வதற்கு எல்லா விதமான வாய்ப்பையும் அங்க நீங்க கொடுத்திருக்கிறீங்க. துதி என்கிற பிரசனத்துல நீ நிற்பாயானால் சத்துரு உன்னை தொடவே முடியாது. உன் குடும்பத்துக்குள்ள சத்துரு வரமாட்டான், கை போட மாட்டான். நீ துதிக்க 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 தேவ சமூகத்துல நீ காத்திருந்து அவரை நீ ஆராதிக்க சத்துரு உன்னை விட்டு விலகி போவான். உன் வாழ்க்கையில தேவனுடைய தூதர் உன்னை சூழ்ந்திருப்பார்கள். தேவ பிரசனம் உன்னை சூழ்ந்திருக்கும். தேவனுடைய மகிமை உன்னை சூழ்ந்திருக்கும். பாதுகாப்பு உன்னை சூழ்ந்திருக்கும். கர்த்தருடைய கரம் உன்னை தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தும். கர்த்தர் உன்னை தப்புவிப்பார், பாதுகாப்பார், பராமரிப்பார், போஷிப்பார். தேவனுடைய கிருபை உன்னை சூழ்ந்திருக்கும். நீ தேவனுடைய கிருபைய எல்லாவற்றையும் இழந்து போவதற்கு காரணம் என்னன்னா, நீ கர்த்தரை உண்மையாய் தேடாததுனால கர்த்தர் என்ன செய்தார்னா தம்முடைய முகத்தை உனக்கு மறைத்தார். அதனால இந்த காலை வழியில இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வார்த்தையை நீங்க கேட்பீர்களா இருந்தா இன்றைக்கு மனம் திரும்புங்கள். தேவ சமூகத்துல ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்க. அவரை தேடுங்க. அவருடைய சமூகத்துல காத்திருங்க. உங்க சிறை இருப்பு மாறும். உங்க கண்ணீர் துடைக்கப்படும். உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். உங்க வாழ்க்கையில நன்மைகளை கர்த்தர் காண செய்வார். வானத்துல பல கதவுகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ போயில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். பாக்கியம் நன்மை உனக்கு உண்டாயிருக்கும். உன் குடும்பத்துல
அடக்கத்துக்குள்ள சுகமும் சமாதானமும் என்றென்றைக்கும் இருக்கும். கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தர் உனக்கு விரோதமாய் ஒரு வழியா 7 வழியை ஓடிப்பார். பூமியில ஒருவனுக்கு எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். இன்னைக்கு இதெல்லாம் உன் வாழ்க்கையில இல்லையேனா, கர்த்தர் உன் வாழ்க்கையில இல்லாததுனால இன்னைக்கு பிசாசுக்கு நீ பயப்படுற, பிசாசை கண்டு நீ ஓடுற, வியாதி உன்னை சூழ்ந்து இருக்கு, கடன் பிரச்சனை உன்னை சூழ்ந்து இருக்கு, குடும்பத்துல சமாதானத்தை இழந்து போயிருக்கிற, நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, வேதனை, கவலை, கண்ணீர், துக்கம் சஞ்சலமாய் காணப்படுகிறது. கர்த்தர் சமூகத்துல உன்னை ஒப்புக்கொண்டு தேவ பாதத்துல அமர்ந்து அவர் துதிக்க ஆரம்பி. உன் வாழ்க்கையில சிறையிருப்பு மாறும். கர்த்தர் உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பார், உன் தடையை உயர்த்துவார். நீ மேன்மையான இடத்துல, மகிமையான இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது சொன்னார். ஒரு மறைந்திருக்காத உயர்ந்த அடைக்கல பட்டணமாய் அநேகர் வந்து உன்னிடத்துல இளைப்பாடுகிற ஒரு கனி கொடுக்கிற ஒரு மரமாய் கர்த்தர் உன்னை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இருக்கிற பிரதேசத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்ததை பார்த்து சுற்றி இருக்கிறவர்கள் பயப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. தாவீது சொல்லுகிறான், கர்த்தரின் தலையை உயர்த்தினதுனால, அவரின் கொம்பை உயர்த்தினதுனால என்னை சுற்றி இருந்தவர்கள் என்னை கண்டு பயந்தார்கள் என்று சொல்லுகிறதை நான் வாசித்து பார்க்கிறோம். உன்னை பார்த்து இன்னைக்கு சுற்றி இருக்கிறவர்கள் பயப்படுறாங்களா? உன்னை பார்த்து ஆசீர்வாதமா வாழுகிற, ஐயோ இந்த இந்த குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம், பக்தி உள்ள, பயமுள்ள, தேவனுக்கு பயந்த சாட்சியுள்ள குடும்பம் என்று சொல்லுகிற சாட்சி இன்றைக்கு உனக்குள்ளே காணப்படுகிறதா? சோதித்துப்பார். இதெல்லாம் நீ இழந்து போயிருந்தா இதனுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தரனோட இல்ல, கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்குது, நீ கர்த்தரால மறைக்கப்பட்டிருக்கிறன்றதான் அதனுடைய அர்த்தம். மனம் திரும்பு, கர்த்தர் சமூகத்துல ஓடி வந்து அவரிடத்திலே உன்னை ஒப்புக்கொண்டு அவரை துதி. இரவும் பகலும் உங்களுடைய வேதத்துல தியானமாயிரு. கர்த்தரை நோக்கி பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, உன்னை உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து, உன் எல்லைகளெல்லாம் விஸ்தாரப்படுத்தி, உன்னை மேன்மைப்படுத்தி, உன்னை உயர்த்துவார். தேவ கரம் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். God bless you.